செஞ்சதுன்னா பெண்களுக்கு அல்லாஹுடைய மார்க்கத்துல மிக மிக உயர்வான இடத்தை அல் குர்ஆன் தான் கொடுத்துச்சு அல்லாஹுடைய மார்க்கத்துல. ஆனா என்ன செய்யும் தெரியுமா? இன்னைக்கு சமூகத்துல பெண்கள் குறித்து பேசக்கூடிய அத்துணை செய்திகளும் பெண்களை இழிவுபடுத்துவதற்காக சொல்லப்படக்கூடிய செய்திகள். அல் குர்ஆன் என்ன செய்து பெண்களை கண்ணியப்படுத்துகிறது. ஆனா இன்றைய நவீன கால சிந்தனைவாதிகள் என்ன செய்வாங்கன்னா பெண்களை இழிவுபடுத்துவதற்கு என்னெல்லாம் செய்யணும் அத்தனையுமே செய்வார்கள். ஆடைகள் குறித்து பேசுவார்கள், பெண் உரிமை என்று ஆணும் பெண்ணும் கலப்பதை பற்றி பேசுவார்கள், பெண் உரிமை என்று பெண்களுக்கு என்னவெல்லாம் தீங்கை ஏற்படுத்துமோ அத்தனையும் பேசுவார்கள். நம்ம பொது புத்தியில என்ன ஏற்படுத்துவார்கள், நம்ம அறிவுல என்ன கொண்டு வந்து உட்கார வைப்பாங்க தெரியுமா? பெண்களுக்கு இதெல்லாம் நன்மை என்று உட்கார வைப்பார்கள். அவங்க சொல்றதெல்லாம் நன்மை தானே. ஒரு ஆண் மாதிரி பெண்ணும் செயல்பட முடியாது, ஒரு ஆண் மாதிரி பெண்ணால. அதே மாதிரி ஒரு பெண் மாதிரி ஆணாலையும் செயல்பட முடியாது, ஒரு பெண் மாதிரி ஒரு ஆணாலையும் செயல்பட முடியாது. அதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். இது ஹைலைட்டா தூக்கி காமிக்கிறாங்கல்ல, அதனால பெண் கீழே விழுந்துட்டான்னு நினைக்கிறாங்க. குர்ஆன் எங்கேயுமே பெண்ணை கீழே இறக்கி ஒரு ஆணை மேல தூக்கல. பெண் ரெண்டு பேரையும் ஈக்குவலா தூக்குது. உங்களுடைய வேலை வேற, என்னுடைய வேலை வேற, ஒரு ஆணுடைய வேலை வேற, ஒரு பெண்ணுடைய வேலை வேற. அந்த வேலைய மார்க்கம் குர்ஆன் ரொம்ப தெளிவா வைக்குது. நீ இதைத்தான் செய்யணும், நீ இதை செய்யக்கூடாது என்று மார்க்கம் அழகாக உபதேசிக்குது. நீங்க ஒண்ணுமில்ல, ஒரு உதாரணத்தை புரிந்து கொள்ளுங்கள். நாம வாங்கக்கூடிய பொருட்கள்ல தங்கம் வாங்கினா தங்கத்தை எங்க வைப்போம்? ஒரு பெண்ணை வீட்டினுடைய அறையில மார்க்கம் இருக்க சொல்லுதுல. மார்க்கம் எங்க இருக்க சொல்லுது? வீட்டினுடைய மறைவான இடத்துல இருங்க, உங்களை நீங்களே ஃபர்தாவை நீங்க என்ன செய்யுங்க, பேணுங்க அப்படின்னு சொல்லுது. தங்கத்தை எங்க வைப்போம்? பீரோல்ல வைப்போம். பீரோல்ல வெளி பீரோல்லயா வைப்போம்? ஒரு 50 கிராம் தங்கம் வாங்கி வெளி பீரோல்ல வைப்போமா? ஆனா 1000 கிலோ எடை உள்ள ஒரு காரை வாங்கிட்டு வருவார். நீங்க அவரு 50 கிராம் தான் வாங்கியிருப்போம். அந்த 50 கிராம் தங்கத்தினுடைய மதிப்பு என்ன இருக்கும் சொல்லுங்க பாப்போம். டக்குன்னு சொல்றதுக்கெல்லாம் ஆட்கள் இருக்கே, சொல்ல மாட்டேங்கிய. ஒரு கிராம் 6000 8000 ஆயிடுச்சா? 8000 10 கிராம் 80,000 சரியா? 8 40 8 லட்சம் ரூபா வருதா? நான் தப்பா சொல்றேன். 4 லட்சம் 5 லட்சம் ரூபான்னு வைங்களேன். 5 லட்சம் ரூபாய் தங்கம் எங்க இருக்கும்? 1 கோடி ரூபாய்க்கு கார் வாங்கிட்டு வருவாரு. எங்க விட்டுருப்பாரு? தெருவில் தான் நிற்கும். கார் பார்க்கிங் இருந்தாதான் பார்க்கிங்ல, அதுவும் வீட்டுக்கு வெளியே தான். யாரும் காரை கொண்டு போய் எங்க விட மாட்டாங்க. கார் மாதிரி தான் ஆண்கள், விலை உயர்ந்தவர்கள் தான். சமூகத்துல ஒரு பெண்ணை நிர்வகிக்கக்கூடிய எல்லா தன்மையும் படைத்தவர்கள் தான். ஆனா கார் மாதிரி தான் ஆண்கள். உங்களை எல்லா பக்கமும் பயணிக்க வைப்பாங்க, பாதுகாப்பா கூட்டு போவாங்க, வருவாங்க. ஆனா பெண்கள் எப்படிப்பட்டவர்கள்? தங்கத்தை மாதிரி தான். அவ சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரி, வயதான பெத்தாமாவா இருந்தாலும் சரி, எங்கதான் இருக்கணும்? வீட்டுக்குள்ளதான் இருக்கணும். மார்க்கம் அப்படி பாதுகாப்பை கொடுக்குது. இதை எது சொல்லுது? குர்ஆன் சொல்லுது. குர்ஆன் என்ன செய்யுது? சொல்லுது. எப்படி காருக்குன்னு சில சட்டத்திட்டங்கள் இருக்குதோ, தங்கத்துக்கு நம்ம சில சட்டத்திட்டத்தை வச்சிருக்கிறோமோ, ஆணுக்குன்னு ஒரு சட்டத்திட்டத்தை எல்லாம் வச்சிருக்கிறான், பெண்ணுக்குன்னு சில சட்டத்திட்டத்தை வச்சிருக்கிறான். அப்ப நாம பார்க்கக்கூடிய பார்வையை கொண்டு இவர்கள் உயர்ந்தவர்கள், இவர்கள் தாழ்ந்தவர்கள் எல்லாம் கிடையாது. மார்க்கம் அவரவருக்குண்டான கண்ணியத்தை என்ன செய்யுது? கொடுத்து கொண்டே இருக்குது. இதை அல் குர்ஆன் தான் கொடுத்துச்சு. இந்த கண்ணியத்தை எனக்கும் உங்களுக்கும் கொடுத்தது யாரு? அருள்முறை தான் கொடுத்துச்சு. அப்ப இந்த குர்ஆன் இறங்கிய மாதத்தை நாம எப்படி கண்ணியப்படுத்தணும்? இன்னும் அதிகமாக கண்ணியப்படுத்த வேண்டும். இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். அல் குர்ஆன் அவ்வளவு மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்குது. அல் குர்ஆன் அவ்வளவு மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்குது. இன்னைக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்களிலே நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்விலும் தீர்மானிக்க முடியாமல், தண்டனை வழங்க முடியாமல் திணறுகிறார்கள். பச்சிலம் குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் என்ன நடக்குது? அபியூஸ் நடக்குது. இந்த நிகழ்வுகள்ல என்ன தண்டனை வழங்குறது? இவனுக்கு என்ன மாதிரி இவனை பனிஷ் பண்றது அரசாங்கத்துக்கு தெரியல. தன்னுடைய குடும்பத்துல யாராவது பாதிக்கப்பட்ட உடனே முஸ்லிம் அல்லாதவர்கள் கூட சொல்றாங்க, என்ன செய்யறாங்க? இஸ்லாமிய நாடுகள்ல இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களை அமல்படுத்த வேண்டும் என்கிறார்கள். அது என்ன சட்டத்திட்டம்? குர்ஆன் சொல்லக்கூடிய சட்டத்திட்டம். சொல்லக்கூடிய சட்டத்திட்டம் என்ன? குர்ஆன் பேசக்கூடிய சட்டத்திட்டம். நீ ஒரு தவறு செய்தால், ஒரு ஜினா செய்தால், விபச்சாரம் செய்தால் உனக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்று பேசுவது அல் குர்ஆன். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அப்ப அல் குர்ஆன் எல்லா இடத்திலையும் மோசமான குற்றங்கள், இன்னைக்கு தண்டனையே வழங்க முடியாது என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொரு குற்றத்திற்கும் நிரந்தர தீர்வை என்ன செய்யுது? அல் குர்ஆன் வழங்கி கொண்டே இருக்குது. அப்படியான ஒரு பாக்கியம் இந்த வேதம் இறங்கிய மாதம் இந்த ரமலானுடைய மாதம்.